ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம இந்த CD எப்படி ரீசைக்கிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம பண்ண போகிறதுக்கு தேவையானது இந்த கோல்டன் பீட்ஸும் இந்த உள்ளன் த்ரெட்டும் தான். இப்போ நம்ம இந்த CDயில் நமக்கு தேவையில்லாத இந்த ராங் சைடு ரெண்டையும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு நாட்டோட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நாட் வந்து மேலே வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பீட் எடுத்து நீடிலில் கோத்துக்கோங்க. அதை வந்து இந்த கவர் மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு நீடில் சென்டரில் விட்டு இந்த லூப் வழியாக வெளியில் எடுத்துக்கணும். வெளியில் எடுக்கையில் லைட்டான ப்ரெஷர் கொடுக்கணும். அப்போ தான் இந்த பீட் வந்து கரெக்டாக சீட் ஆகிக்கும். இது ரிப்பீட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு பீடை வந்து நீங்கள் நீடிலில் கோத்துக்கிட்டு அந்த பீடு கரெக்டான இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீடில் சென்டரில் விட்டு லூப் வழியாக வெளியில் எடுத்துக்கிறோம். லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து அந்த பீடை கரெக்டான இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். நீங்கள் இப்படி ஒன்று ஒன்றா பண்ணுறதுக்கு லேட் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஒரு 4-5 பீட்ஸ் ஒட்டுக்கா இந்த உள்ளன் த்ரெட்டில் கோத்துட்டு ஒன்று ஒன்றா நகர்த்தி கூட சேம் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணலாம். ஆனால் சிக்கல் வராமல் பண்ணணும். நான் ஆல்ரெடி முடித்தது CD காட்டுறேன். இது எதனால் இந்த 2 சைடு யூஸ் பண்ணுறோங்கிறத நான் இனிமேல் சொல்கிறேன். ஸோ நான் இப்போ வந்து 8 CD யூஸ் பண்ணி 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி உங்கள் தீபத்தை இந்த மாதிரி CD மேலே வச்சு கூட டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதில் வேரியேஷன்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பீடுக்கு பதிலாக நீங்கள் பெரிய பீட் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த கேப் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கிடைக்கும் ஒரு உள்ளன் த்ரெட்டுக்கு நடுவுலையும். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் கலர்ஸ் மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒரே CDயில் ஒரு கலரே யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் மல்டி கலர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இது ஒரு பர்பஸ். இது இல்லாட்டி நீங்கள் வந்து இதே CDஸை இப்படி வால் ஹேங்கிங்காகவும் யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.